கோவிந்தா, நீ தனியாகவா வந்தாய்? இல்லை அத்திம்பேர், வாருங்கள் வாருங்கள். எதிர்பாராமல் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறோமா என்ன? இல்லை கமல நயனரே, எதிர்பாராமல் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்கள். பாவம் குழந்தை, தலையெல்லாம் எப்படி சுடுகிறது பாருங்கள். எதற்காக இப்படி வெயிலில் வருகிறீர்கள்? நேரத்தோடு வந்திருக்கலாமே. அக்கா இந்தா. என்னடி இது? முன் தோக்குதான் அக்கா. முன்னே எப்போதோ எடுத்துக்கொண்டு போனேன். இப்போதுதான் ஞாபகம் வந்தது, கொண்டு வந்தேன். காலியாக இருக்க வேண்டாமே என்று கொஞ்சம் சுகையன் செய்து கொண்டு வந்தேன். எதற்கடி இதெல்லாம்? அத்திம்பேர் சொன்னது போல் சீக்கிரம் கிளம்பலாம் என்றுதான் நினைத்தேன். சீக்கிரமே எழுந்து சுகியன் வேலையை முடித்துவிட்டு பார்த்தால் நேரமாகிவிட்டது. அப்போது கிளம்பினால் பாதி வழியில் குழந்தை பசி என்று படுத்த ஆரம்பித்தால் என்ன செய்வது? ஏன், கோவிந்தன் பசி தாங்க மாட்டானா? நான் இந்த குழந்தையை சொல்லவில்லை அத்திம்பேர், இந்த குழந்தையை சொன்னேன். அதனால்தான் நிம்மதியாக தளிகையை முடித்து சாப்பிட்டு விட்டே கிளம்பினோம். பெரியம்மா, என்ன கண்ணா? பூமியும் கமலியும் இல்லையா பெரியம்மா? இருக்கிறார்களே, எதிர் வீட்டில் விளையாட போயிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். என்ன கமல நயனரே, ஜீவனோபாயம் இப்போது கொஞ்சம் சௌகரியமாக நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? அதற்கு என்ன குறைச்சல்? சுவாமியாஜியின் சட்டகர் என்று இப்போது ஊரிலேயே எனக்கு ஒரு தனி மதிப்பு தெரியுமோ? ஆமாம் அத்திம்பேர், இவர் ரொம்பவும் மாறிவிட்டார். அதெல்லாம் மாறிவிடுவார். வயது ஏற ஏற பசி பரப்பு எல்லாம் குறைந்து போய்விடும். நான் அதை சொல்லவில்லை அத்திம்பேர். பசி பரப்பு எல்லாம் முன்பிருந்த மாதிரியே இருக்கிறது. அதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் முன்பு மாதிரி வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இல்லாமல் ஹோமம் யாகம் என்று போய்விட்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் அதை சொன்னேன். போதும் என் கதை, வந்த கதையை பேசுவோமா? ஏனடி, இன்றைக்கு கோவிந்தனுக்கு பாடசாலை இல்லையா? அவனை எப்படி கூட்டிக் கொண்டு வந்தீர்கள்? பாடசாலை எல்லாம் இருக்கிறது. இவன் தான் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறானே. என்ன கண்ணா இது? பாடசாலைக்கு போகாமல் இருக்கலாமோ? உன் அண்ணனை பார், ஒரு நாள் கூட பாடசாலைக்கு போகாமல் இருக்க மாட்டான். அதுதான் இங்கு பிரச்சனையே. ராமானுஜன் பாடசாலைக்கு போவதில் இவனுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அத்திம்பேர், அண்ணன் போகும் பாடசாலைக்கு தான் இவனும் போவானாம். கண்ணா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ராமானுஜன் உன்னை விட பெரியவன் இல்லையா? அவன் படிப்பு வேறு. இல்லை பெரியப்பா, நான் ராமானுஜன் அண்ணன் படிக்கும் பாடசாலைக்கு தான் போவேன். கேட்டீர்களா? ஒரு வாரமாக இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ராமானுஜனை பார்க்க வேண்டும், இங்கே வர வேண்டும் என்று ஒரே பிடிவாதம். குழந்தைதானே, விடுங்கள். சரி, வாருங்கள், உள்ளே சென்று பேசுவோம். வாருங்கள். வாருங்கள்.